ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன் உயரம் கணக்கு எடுப்பது தளர்ந்த மார்பகம் உள்ளவர்களுக்கு எப்படி முன் உயரம் 34 இன்ச் மார்பகத்தில் எப்படி அளவு எடுப்பது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் சந்திக்கக்கூடியது. இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கவங்களுக்கு அளவுகள் எடுக்க தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எல்லா பெண்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையில் இருக்கும்போது எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய சந்தேகமாக இருக்கும். சந்தேகத்துக்கு உண்டான பதில்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ மொத்தத்தில் 34 இன்ச் அப்படின்னு அவங்க சொன்னதுனால ஜென்ரலாக ஒரு 34 இன்ச் ப்ளவுஸ் சைஸ் கட்டிங் அப்படின்னா நார்மலாக என்ன அளவுகள் இருக்குமோ அந்த அளவை தான் நான் இதில் வந்து குறிப்பிடுறேன். இதில் வந்து 1/2 இன்ச் 1/4 இன்ச் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபாடு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 5 இன்ச்சு. அதில் 2.5 இன்ச் வந்து ஷோல்டருக்கு, 2.5 இன்ச் வந்து கழுத்து பகுதிக்கு. இது வந்து ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருடைய பக்கத்தில் வந்து சதை பிடிப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து ஷோல்டர் பக்கத்தை வந்து கிராஸ் கொடுக்கணும். நார்மலான அளவுக்காரங்க அப்படின்னா ஷோல்டருடைய கிராஸ் வந்து தேவையில்லை. இப்போ முன் கழுத்துடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச் வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் மட்டும்தான் தோழி கேட்டிருந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். அதனால் ஃப்ரண்ட் பக்கத்தை தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த முன்பக்க கழுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு ரவுண்டான அமைப்பு கொடுத்துர்லாம். அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய நீளம் வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்க்காம 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.5 இன்ச் அளவு தான் இங்கே இருக்காங்கிறத நம்ம வந்து நேராக போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து 34 இன்ச் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நார்மலான அளவு தான். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப் கிடையாது, நார்மலான கழுத்தளவு தான். இப்போ 34 இன்ச்சை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.5 இன்ச் வருது. அதே 8.5 இன்ச்சு தான் நம்ம வந்து இந்த ஊக்குப்பட்டி ஊக்கு இடத்துல 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு சேர்க்காம 8.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 8.5 இன்ச்சுக்கு ஆம் பகுதியில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். பாடி லூஸுக்காக ஒரு 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள் ஸ்டிச்சுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ கேட்டிருந்தாங்க இல்லைங்களா தளர்ந்த மார்பகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து நார்மலான வயசுக்காரங்க, நார்மலான உடல் தோற்றம் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து முன்பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ஆம் பகுதியில் வந்து 1.5 இன்ச் வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1.25 இன்ச் வைக்கணும். இதே வந்து தளர்ந்த மார்பகம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 3/4 இன்ச்சுக்கு நமக்கு வந்து முன்பக்கத்துக்கு மார்க் பண்ணால் போதும். ஏன்னா இந்த 3/4 இன்ச் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு சரியான அளவுகளாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம துணி கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நார்மலான உடல் தோற்றம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துக்கு நேராக ஆம் பகுதியுடைய ஜாயிண்ட் வர இடத்துல கொஞ்சம் சதை பிடிப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச் அந்த மாதிரி கொடுக்கணும். தளர்ந்த மார்பகம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப்பர் பஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த 3/4 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்தா போதும். தளர்ந்த மார்பகத்துக்கு மார்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இந்த ஆம் பகுதியுடைய உயரம் 5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சரிபாதியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரியான அளவில் 3.5 இன்ச் நீளம் இருக்குது இல்லைங்களா, ஆம் பகுதியுடைய நீளம், அந்த இடத்தையும் நம்ம வந்து சரிபாதியாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 புள்ளிகளும் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும்.
இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர் பக்க புள்ளி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள் பக்கமாக நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய வளைவு வந்து வரணும். இந்த வளைவு வந்து மார்பகம் வந்து தளர்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணும்போது தான் நமக்கு வந்து இங்கே சுருக்கங்கள் இல்லாத முன்பக்கத்துடைய ஆம்பகுதியாக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி இந்த டாட்டு நமக்கு இந்த டாட்டு, இந்த 3 டாட்டுமே வந்து நமக்கு டச் ஆகிருக்கணும். இப்போது டச் ஆகிற மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து முன்பக்கத்துடைய ஆம்பகுதியை வரைஞ்சிக்குங்க. இந்த வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டருடைய இடம் வந்து சுருக்கம் வரக்கூடாது. அதே மாதிரி துணி வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி பிரச்சனையும் இருக்காது. இது வந்து கரெக்டான ஃபிட்டிங்கான அளவுகளாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 இன்ச் அளவுக்காரங்களுக்கு வந்து இந்த ஷோல்டருடைய ஸ்டிச்சிங்லேருந்தே நம்ம வந்து 9.5 இன்ச் வந்து பஸ்டுடைய சென்டர் பஸ்டுடைய பாயிண்ட்டுக்கு 9.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இந்த 9.5 இன்ச்சிலிருந்து ஒரு இன்ச் வந்து மேலே கேப் கொடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து 9.5 இன்ச் லென்த்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு. சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வருது நமக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தி. ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து ஸ்டிச்சிங்கோட நமக்கு 3 இன்ச் வருது. இப்போ இந்த 3 இன்ச் மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த டாட்டுடைய அகலம் இருக்கு இல்லைங்களா, எந்த இடத்துல இருந்து நமக்கு எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறத வந்து சிம்பிளான ஃபார்முலா தான். அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து 34 இன்ச்சை 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2.25 இன்ச் வருது. ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3.25 இன்ச் வரும். இந்த 3.25 இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்திருக்கும் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சிலிருந்து நம்ம வந்து இந்த 3.25 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்டுக்கும் ஊக்குப்பட்டியில் வர டாட்டுக்கும் கரெக்டாக 1 இன்ச் கேப் வரும். நம்ம வந்து அப்பர் பஸ்டுடைய கேப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 இன்ச் வந்து கேப் கொடுத்துருக்கோம். இப்போது ஜென்ரலாக 34 இன்ச் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 இன்ச்சுக்காரங்களுக்கு சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து பிடிக்கலாம். இது வந்து லைவாக நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு கம்மியாகவும் வரலாம், 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து பொதுவான அளவு. இப்போ இந்த அளவுகள் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணுற அளவுகள் வந்து நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு 34 பாடி சைஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுற அளவு. இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய அளவு கொடுத்த இடத்துல இருந்து நம்ம வந்து 1 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பட்டியுடைய அளவு கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி பஸ்டுடைய பகுதி 34 இன்ச் அப்படின்னா நமக்கு வேஸ்டுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 இன்ச் வருது. 29 இன்ச்சை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு 7.25 இன்ச் வருது. அந்த 7.25 இன்ச்சுக்கு இந்த சென்டர் டாட்ல இருந்து 3 இன்ச் இங்கே வருது இல்லைங்களா, அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து 7.25 இன்ச்சுக்கு கரெக்டாக சுற்றளவு வந்து மார்க் பண்ணும். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம். இந்த ஸ்ட்ரைட்டான கோட்டில் இருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு மேல் பக்கமாக பட்டியுடைய வளைவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த வளைவுகளை வந்து இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நான் வளைச்சிக்கிறேன். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.5 இன்ச் மேலே தள்ளி வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கவு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சைடில் வந்து சரியான அளவுக்கு ஒரு மார்க்கிங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கிங்கு நம்ம கொடுத்துடலாம். இப்போது ஊக்குப்பட்டியிலேருந்து வர டாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டி இருக்குது இல்லைங்களா, சென்டரான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் இருக்குது. அதாவது 2 பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஆம் பகுதியில் வந்து ஸ்டிச்சிங்க்காக இந்த மாதிரி நமக்கு வரும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு
எக்ஸ்ட்ரா வளைவை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்க்கும் நம்ம சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுகளில் தான் நம்ம வந்து கரெக்டாக 5.25 இன்ச்சில் சரி பாதியான சென்டரான இடத்துக்கு இந்த சென்டர் டாட்டுடைய ஊக்குப்பட்டியிலேருந்து வர டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் டாட்லேருந்து 1 இன்ச்சு கேப்புக்கு நம்ம இந்த இடத்துக்கு வருது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஊக்குப்பட்டியிலேருந்து வர டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்ல இருந்து இந்த ஆம் பகுதியுடைய வளைவு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலையும் இந்த டாட்டும் வந்து நமக்கு மீட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து 1 இன்ச்சு கேப்புக்கு நம்ம வந்து இந்த ஆம் பகுதியிலேருந்து வர டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்டுடைய சென்டர் கேப் வந்து நமக்கு 3 பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு சென்டர் கேப் வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான 34 இன்ச்சுக்காரங்களுக்கு உண்டான அளவு. தளர்ந்த மார்பகம் இருக்கிறவங்களுக்கு எப்படி முன்பாகத்தை கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேக் சைடில் நம்ம வந்து எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் நம்ம வந்து மாற்றம் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஆம் பகுதி வந்து உள் பக்கமாக நமக்கு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து வளைவு வர்ற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கார்னர் வந்து நார்மலான ப்ளவுஸ்காரங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கலாம். இது தளர்ந்த மார்பகம் அப்படிங்கிறதுனால நமக்கு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா, இந்த உயரத்தை வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலான அளவில் இருந்து 1/2 இன்ச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு, இப்போ 1.5 இன்ச்சுக்கு நார்மலாக நம்ம வந்து ஹைட்டு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்காக நம்ம வந்து மாற்றி உயரத்தை வந்து 2 இன்ச்சுக்காக மார்க் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த சைடில் வர இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரியான அளவில் இருந்து 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஏன் 2 இன்ச்சுக்கு நம்ம இந்த வளைவை மார்க் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து இந்த இடத்துல உயரத்தை கம்மி பண்ணக்கூடாது. இந்த ஷோல்டர்லேருந்து முழு பஸ்டுடைய பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தளர்ந்த மார்பகம் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ரா யூஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணாட்டியும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு வந்து மார்பகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தளர்ந்த மாதிரி இல்லாமல் ஃபிட்டாக பார்வைக்கு நார்மலாக மார்பகம் இருக்கிறவங்களுக்கு மாதிரியே இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி போடும்போது இருக்கும். சென்டர் டாட்லேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேல் பக்கத்தில் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து வர இடம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் வந்து மேலே தள்ளி 1.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபுல்லுமே வந்து தூக்கி கொடுத்த மாதிரி நம்ம கட்டிங் போடணும். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இன்ச்சை நமக்கு வந்து கீழே வந்து பட்டி வருது இல்லைங்களா, இந்த பட்டி வர்ற இடத்துல இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ட் பகுதியில் வந்து தளர்ந்து இருக்கிற மாதிரி மார்பகம் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி இந்த ப்ளவுஸ் பயன்படுத்தும் போது உடல் அமைப்பு வந்து மாறிடும். அதே மாதிரி நார்மலாக 2 கிளாத் மட்டும் நீங்கள் பட்டிக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கிளாத் வந்து நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். நமக்கு வந்து இந்த பெல்ட் வந்து ரொம்பவுமே ஸ்டிஃப்னஸாக இருக்கணும். இந்த ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது தான் நமக்கு வந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து ரொம்ப தூக்காமல் நமக்கு கரெக்டான ஃபிட்டிங் வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ரைட் சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ரைட் சைடில் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச்சுக்கு நேராக நமக்கு வந்து இந்த ஆம் பகுதியுடைய நேர்கோடு வந்து வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து டாட்டுக்கு முன்னதாக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணுறது சென்டர் இந்த ஆம் பகுதியுடைய டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வருது. இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸாக ஸ்கேல் வச்சு பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல நமக்கு வர்றக்கும் இந்த இடத்துல டாட் வர்றக்கும்
தளர்ந்த மார்பகம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சென்டர் டாட்லேருந்து நேராக கொடுக்காம சென்டர் டாட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னதாக நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த டைரக்ஷனுக்கு நேராக நம்ம வந்து வைக்கணும். வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தளர்ந்த மார்பகம் மாதிரி இல்லாமல் நார்மலான பஸ்ட் பகுதி மாதிரி தெரியும். இந்த அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கப் ஷேப் வரும். முன்பக்கத்தில் பார்க்கறதுக்கும் பார்வையாக அமைப்பான ப்ளவுஸாக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.